பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. நம் மரணத்தை குறித்து பார்க்கலாம். டெத், நம்ம இறந்ததுனுமே நம்ம எங்கே போவோம், எந்த இடத்துக்கு போய் நிற்போம், அதெல்லாம் குறித்து பார்க்குறது அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இப்போது நம்ம மரணத்தை குறித்து பார்க்கலாங்க. இந்த பூமியில் நம்ம வாழும்போது உலகம் பிரகாரப்படி வாழ்க்கை வாழுகிறதுனால நம்முடைய ஆசீர்வாதங்கள் எதுவுமே நம்ம பெற முடியாது. ஏன்னா நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தை தேவன் வச்சிருக்கிறார். இப்போ ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து நீ ஆசீர்வாதத்தை பெறணும்னா இந்த பூமியில் நீ வாழும்போதே சத்தியத்தை கேட்டு பரிசுத்தாவியனுடைய உதவினாலையும் பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தினாலும் நீ வாழ்ந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வாழும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும், நீங்கள் பெற முடியும். நம்மளுடைய விதி எங்கே இருக்குதுன்னா பூமியில் கிடையாது, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. உயிரோடு இருக்கும்போதே அந்த நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால உங்கள் டெஸ்டினி நீங்கள் தேடி ஓடுறீங்க, தேடாதீங்க. இயேசுவின் பாதையில் அமர்ந்து அந்நிய பாஷையில் பேசுங்க. ஏன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அங்கிருந்து நீங்கள் பெறுவீங்க. நமக்குள்ள 3 இருக்குது: ஆவி, ஆத்மா, சரீரம். நம்மளுடைய ஆவி, அதுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்முடைய சரீரத்துக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்முடைய ஆத்மாக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. பட் 3 ஒரே இடத்துல தான் இருக்குது. இப்போ கவனிங்க, ஆத்மா ஆவிக்குரிய வாழ்க்கையாய் வாழணும். ஆத்மா ஆவி கிடையாது, பட் ஆவிக்குரிய வாழ்க்கையாய் வாழணும். நம்முடைய ஆவி அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். பட் அது எங்கே இருக்குது நம்ம ஆவினா, ஒரு வீட்டுக்குள்ள இருக்குது. அந்த வீடு எதுனா நம்முடைய ஆத்மா. அதனால்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழும்போது நம்ம சரீரம் வளர 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 நம்ம ஆத்மா மெச்சூர்ட் ஆகுது. அப்படின்னா நம்மளுடைய ஆத்மா முதிர்ச்சி அடையுது. நம்ம பிரெயின் வளருது இல்லைங்க, நம்முடைய ஆத்மா தான் வளருது. உன் சரீரம் நல்லா வளரும் போது. அப்போ நல்லா கவனிங்க, ஆத்மா சாகும், சரீரம் சாகும், நம்முடைய ஆவினா ஆகுது சாகாது. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் நம்மளை முதலாவது படைத்தது ஆவியில. அதனால தான் நம் இறந்ததுனுமே நம்மளுடைய ஆவி தேவன் கிட்ட போய் சேருது. ஆனா நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் தான் என்ன ஆகுது, சாகுது. அதனால தாங்க பாருங்க, இயேசுவான சொல்றாரு இல்லையா, யோவான் 1:4, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஒளியா இருந்தது. அப்படின்னா நம்முடைய ஆவி ஏன் சாகாதுன்னா, தேவன் நம்மளை ஆவியாய் படித்தது, அவருடைய சாயலாய் படித்தது. இப்போ நமக்குள்ள இந்த சுவாசம் இருக்குது இல்லையா, அந்த சுவாசம் தான் அந்த ஆவி. அது இயேசு கொடுத்த ஆவியா நமக்கு. அப்போ இயேசப்ப கொடுத்த அந்த ஆவினால தான் இப்போ நம்ம என்ன பண்றோம், சுவாசிக்கிறோம். ஆனா நம்ம சரீரம் கிடையாது, இறந்ததுமே மண்ணுக்கு திரும்புது. நம்முடைய ஆத்மா அது எங்க போறதுன்ட்டு கத்தத்தை தீர்மானம் பண்ணும். அதனால்தான் எக்லெசியஸ் 12:7, பிரசங்கி 12வது அதிகாரம் வசனம் 7 நீங்க பாத்தீங்கன்னா, ஆவி சிருஷ்டிக்கப்படல, ஆவி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆவி ஏற்கனவே இருந்திருக்குது. அப்போ ஆத்மா தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. அப்போ சரீரம் தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. அதனால தான் எரேமியா 1:5 சொல்றாரு, தாயின் கருவிலே இருக்கும் முன்னவே நான் உன்னை பேய் சொல்லி அழைத்தேன். அது எப்படின்னா ஆவி. அப்போ ஆவி ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. த ஸ்பிரிட் இஸ் ஆல்ரெடி ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் தமது சாயலாக ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனுஷனை படிக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறதுனால மனுஷன் எதில் படிக்கிறாரு, ஆவியா படிக்கிறார். நாம் இறந்ததுமே நம்ம சரீரம் எங்க போகுது, மண்ணுக்கு போகுது. ஏன்னா மண்ணால் எடுத்ததான் சரீரத்தை அவர் படித்தார், அது மண்ணுக்கு திரும்புது. ஆனா தேவன் கொடுத்த ஆவி எங்க போகுதுன்னா தேவனிடத்துல போகுது. அதனால்தான் மரணத்துக்கு 2 பகுதி இருக்குது. there is the 2 death அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்று ஆத்மாக்குள்ள சாகிறது, இன்னொன்று சரீர ரீதியா சாகிறது. இப்போ பாருங்க, சங்கீதம் 139 வசனம் 16 பார்த்தீங்கன்னா, நம்முடைய சரீரத்துக்கு ஆண்டவர் நாட்கள் வச்சிருக்கிறாராம். அந்த நாட்கள் இருக்கிற வரைக்கும் உங்க சரீரத்தை நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஜிம்முக்கு போகக்கூடாதா, உங்க சரீரம் ஃபிட்டா வச்சுன்னா நீங்க போங்க. ஐயோ நான் சாப்பிட மாட்டேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க சரீரத்தை நீங்க தான் வருத்தி கொள்கிறீங்க. உங்க சரீரத்தை நீங்க தான் பார்த்துக்கணும். உங்க சரீரத்துக்கு நாட்கள் வச்சிருக்கிறார், அதுக்கு மரணம் இருக்குது. இந்த ப்ரீமெச்சூர் டெத் இருக்குது இல்லையா, அந்த ஆகால மரணம். அவங்க பார்த்தீங்கன்னா சாபத்தில் சாவாங்க, பில்லி சூனியம் செய்து சாகடிப்பாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் இன்ஃப்ளெக்டட், அப்படின்னா சுயமாய் சாகிறது, தற்கொலை பண்ணி சாகிறது, விஷம் குடிச்சு சாகிறது, ஆக்சிடென்ட்ல சாகிறது. இந்த மாதிரிலாம் டெத் இருக்குது நம்ம சரீரத்துக்கு. அடுத்து ஒரு மரணம் இருக்குது. எது தெரியுங்களாங்க, நாட்கள் கடந்து போயிடுச்சு, அவங்களுக்கு வச்சிருக்கிற அந்த காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ற இல்லையா, அது ஒரு டெத்து இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளுடைய சரீரத்துக்கு ஆண்டவர் நம்பர்ஸ் வச்சிருக்கிறாராம். இவ்வளவு வரைக்கும் தான் நீ வாழப்போதும் சரீரம். அதனால தான் இருக்கிற வரைக்கும் உங்க சரீரத்தை என்ன பண்ணுங்க, பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. அப்பதான் தேவனுக்காக நீங்க ஊழியம் அதிகமா செய்ய முடியும். இதுக்கப்புறம் நான் டீச் பண்ண போறது இது பிப்ளிக்கல் இல்லை,
இது கள்ள ஊழியக்காரு, இது கள்ள போதனை அப்படி எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆவிக்குரிய விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அடுத்து வெளிப்பாடுகள் உங்களுக்கு வேணும். அதனால தான் நீங்கள் நான் இப்போ கொடுக்க போகிற மெசேஜெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை நீங்கள் பார்க்க முடியும். ரிசர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இங்கே இப்போ பேச போகிற வார்த்தைகள் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போகும்போது எங்கே போகுது அப்படின்னாக்கா, ஆவிக்குரிய மண்டலம் ஒன்று இருக்குது. அத்தை ஹெவன்லி ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம். கீழே இருளின் மண்டலம் இருக்குது. அங்கே தான் நரகம் இருக்குது, ஹெல். அப்போது நம்மளுடைய ஆத்மா எங்கே போகுதுனாக்கா நடுவில் போய் நிற்கிது. நடுவில் எங்கன்னா இன்டர்மீடியட் பிளேஸ்ன்னு சொல்லப்படுது. அது ஒரு மண்டலம். ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய மண்டலம், பரலோகத்தின் மண்டலம் சொல்லப்படுது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா இருளின் மண்டலம் சொல்லப்படுது. அதுக்கு மேலே சென்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இன்னொரு மண்டலம் இருக்குது. நாம் இறந்துமே அந்த மண்டலத்துக்குள்ளே தான் நம்ம ஆத்மா போகுது. இப்போ பாருங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்க ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே பதில் தாங்கன்ட்டு. அந்த பதில் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவார் பரலோகத்துலேருந்து. ரிலீஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு எங்கே வரும்னா ஆவிக்குரிய உலகத்தில் வரும், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அங்கேருந்து அடுத்து எங்கே வரும்னாக்கா ஆவிக்குரிய மண்டலத்தில் வரும். ஆவிக்குரிய உலகம் வேற, ஆவிக்குரிய மண்டலம் வேற. அடுத்து தான் இன்டர்மீடியட் ரேம்ஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு மண்டலம். அந்த மண்டலத்தில் தான் கடைசியாக இந்த பூமிக்கு வர நம்மளுக்கு பதில். அப்போ ஏன் இதை நான் சொல்றேன்னாக்கா, நம்மளுடைய ஆத்மா எங்கே போகுதுன்னு நமக்கு என்ன பண்ணணும் தெரியணும். அதனால தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது, அது எங்கெல்லாம் டிராவல் ஆகிட்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியணும். மறுபடியும் சொல்றேங்க, ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பதில் தாங்க சொல்லும் போது, ஆண்டவர் பரலோகத்தில் ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய உலகத்தில் வருது. ரெண்டாவது ஹெவன்லி ரேம்ஸ், பரலோகத்தின் மண்டலத்தில் வருது. அடுத்து தான் இன்டர்மீடியட் ரேம்ஸ், அந்த மண்டலத்தில் வருது. அதுக்கு அடுத்து தான் இந்த பூமிக்கு வருது நம்மளுக்கு பதில். எடுத்ததுமே நம்மளுக்கு பதில் வராதுங்க. அதனால தான் நம்ம ஆத்மா பாருங்க, இப்போ நான் இறந்துடுறேன்னு நினச்சிங்க, என் சரீரம் மண்ணுக்கு போயிடுது, அங்கே போதிச்சிடுறாங்க. என் ஆவி தேவனோடது, தேவன்கிட்ட போயிடுது. அப்போ ஆத்மா நிற்குது இல்லையா? இப்போ நான் இந்த பூமியில உண்மையாவே நான் கர்த்தருக்காக வாழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து நான் மறிச்சிட்டு இருந்தா, என் ஆத்மா வெளியே வந்ததுன்னுமே என் உடம்பை விட்டு அந்த ஆத்மாவை கொண்டு போகிறதுக்கு தூதன் வருவான், என்னை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சேர்ப்பான். இதே கண்டி நான் ஆவிக்குரிய உலகத்தில் வாழாமல் இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து, பொன்னாசை, பொருளாசை, இந்த மாதிரி விஷயங்களை குறித்து நான் வாழ்ந்து இருந்தால், நான் இறந்ததுன்னுமே நான் வெளியே என் ஆத்மா வெளியே வந்துச்சுன்னா கூட தூதன் என்னை கண்டுபிடிக்க முடியாது, என்னை விட்டு போயிடுவான். அப்போ என் ஆத்மா இந்த பூமியில் என்ன பண்ணுன்னா, அதை சுத்த ஆரம்பிச்சிடும், அங்கங்கே சுத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் அசுத்தாவியா அப்படி சொல்லப்படுது, ஈவில் ஸ்பிரிட். அப்போ ஈவில் ஸ்பிரிட் எப்படி வருதுன்னா, நீங்கள் கர்த்தருக்குள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ப்ரேயர் பண்றது, வீட்டுக்குள்ளேயே சும்மா இஷ்டத்துக்கு எதனா ஜெபம் பண்றது, அங்கங்க காசி பேசுறது, இந்த மாதிரி கிறிஸ்தவங்களா இருந்தீங்கன்னா இறந்ததுமே உங்க ஆத்மா கைவிடப்படும். தூதன் உங்களை கூட்டின்னு போக மாட்டான். அப்போ அந்த ஆத்மா இங்க உலாவும் போது அது அசுத்தாவியா மாறிடும். அதனாலதான் இந்த பூமியில நீங்க உயிரோடு இருக்கும்போதே உலகத்தின் ஆசைகளை விட்டு பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுங்க. ஆண்டவர் சொல்ல மேலானது நாடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது வசனம். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நீங்க என்ன பண்ணணும், வாழணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க, யாராவது ஒருத்தர் இறந்துடுறாங்கன்னு வச்சுங்க, நீங்க அவங்கள பார்க்க போவீங்க. அவங்க முகம் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க முகம் சிரிச்ச முகமா இருக்கும். நீங்க அதை பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். அப்ப அந்த சிரிச்ச முகமா பாருங்க, செத்ததுக்கு அப்புறம் கூட அவங்க முகம் பாரு எவ்வளவு சிரிச்ச முகமா இருக்குது, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாரு முகம் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, அவங்களுடைய ஆத்மா தூதன் கொண்டு போறான்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ கவனிங்க, 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 10. இது பழைய ஏற்பாடு கதை. தாவீது பிதாக்களோட போய் நித்திரை அடைந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. த டேவிட் ஸ்லெப்ட் வித் தி ஃபோர்ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் பிதாக்களோடு இவன் நித்திரை அடைந்தான் அப்படின்னாக்கா, பழைய ஏற்பாடுல மரித்து அவங்களோட ஆத்மா எங்க போச்சு, அவங்க சரீரம் எங்க போச்சு, அவங்க ஆவி எங்க போச்சு. ஆவி எங்க போச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. சரீரம் எங்க போச்சுன்னா மண்ணுக்குள்ள போயிடுச்சு. அந்த ஆத்மா எங்க போச்சு அப்படின்னாக்கா இன்டர்மீடியட் ரேம்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போதானே சொன்னேன், பரலோகம், ஆவிக்குரிய உலகம், பரலோகத்தின் மண்டலம், கீழே இருக்கிறது தான் இன்டர்மீடியட். அந்த இடத்துக்கு போயிட்டு தான் பரலோகத்தில் பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் மறித்தாங்களோ அந்த இடத்துல அந்த மண்டலத்தில் போய் ஸ்டே ஆவாங்க. அதனால தான் தாவீது மறித்ததுனுமே அவர் பிதாக்களோடு போய் நித்திரை அடைந்தாங்க. அப்போது அவருக்கு முன்னே இறந்தவங்க எல்லாம் இன்டர்மீடியட் ரேம்ஸில் இருந்தாங்க. அதனால தான் அங்கே போய் தாவீது நித்திரை அடைந்தாராம். நீங்கள் பாருங்கள், லாசரஸ் மறித்ததுனுமே
ஏசப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, லாசரஸ் இது மாதிரி மறிச்சிட்டாருன்னு. ஏசப்பா சொல்கிறாரு, இல்லை இல்லை, லாசரஸ் ஆகலை, அவன் தூங்கின்னு இருக்கிறான், நான் போய் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லாசரஸே வெளியே வான்றாரு கல்லறைக்கு முன்னே நின்று. அப்போது லாசரஸ் உள்ளிருந்து உயிரோடு வெளியே வரான். ஏன் அவன் தூங்கின்னு இருந்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ கவனிங்க, ஒரு சின்ன பொண்ணு இறந்ததுன்னு இயேசு ஆண்டவர் போகிறாரு, எல்லாம் அழுந்து நிற்கிறாங்க, எல்லாம் வெளியே போங்க துரத்துறாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த சிறு பெண்ணை வந்து சாகலை, நித்திரை அடைந்து இருக்கிறான், நான் எழுப்ப போறேன்றார். போயிட்டு தலிதாக்கோம், சிறு பெண்ணே எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த சின்ன பொண்ணு எழுந்துக்குது, உயிரோடு வருது அந்த பொண்ணு. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் வசனம் 10 நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது பிதாக்களோட போய் நித்திரை அடைந்தான். தாவீது இறந்ததுனுமே அவருடைய ஆத்மா வந்து ஒரு மண்டலத்துல போய் சேர்ந்துச்சான். அந்த மண்டலத்துல ஏற்கனவே தாவீதோடைய பிதாக்கள் இருந்தாங்களாம். அங்க போய் அவங்களோட போய் தூங்கினாராம் தாவீது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அங்க தூங்கினது ரிட்டர்ன் என்ன பண்ண போறது இல்லை, வரப்போறது இல்லை. லூக்கா 16வது அதிகாரம் வசனம் 22, இது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்டோரி. ஏழியான லாசரஸ், பணக்காரன் ஒருத்தர் சாகுறான், ஏழியான லாசரஸும் சாகுறாங்க. இப்போ 2 பேர் சாகுறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏழியா செத்தர்பார் லாசரஸ், அவர் யாரோட மடியில் இருக்கிறாருன்னா ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணக்காரன் என்ன சொல்றான்னாக்கா, ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே உன் மடியில் லாசரஸ் இருக்கிறான் பார், அவன் என் கூட தான், நான் சாகும்போது தான் அவனும் மரித்து போனான், நான் வர்றப்பெல்லாம் என் வீட்டு வாசல் அவன் ஒரு பிச்சை எடுத்துன்னு இருக்கிறவன் அவன், இப்போ அவன் மடியில் இருக்கிறான், கொஞ்சம் அவனை என் கிட்ட அனுப்பு, நான் பேசணும்னு சொல்லும் போது ஆபிரகாம் சொல்றாரு, அவன் என் மடியில் இருக்கிறான், அவன் ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்றாரு. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, ஆபிரகாம் எந்த இடத்துல இருக்கிறாருன்னா அவரும் ஒரு இடத்துல இருக்கிறார், அவருடைய ஆத்மா ஒரு இடத்துல இருக்குது. அதாவது தான் பழைய ஏற்பாடுல சரி இப்போ கூடங்க நம்ம மரித்து போனா கூட நம்முடைய ஆத்மா யாரோட மடியில போய் உட்காருன்னா ஆபிரகாம் மடியில தான். இப்போ பழைய ஏற்பாடுல மரித்து போனவங்களாம் இன்டர்மீடியட் ஒரு மண்டலம். அதாவது ஆபிரகாம் அந்த மண்டலத்தில் இருக்கும்போது ஏழியான லாசரஸ் மரித்ததுமே ஆபிரகாம் மடியில் இருந்தாரு. ஆனா பணக்காரன் இறந்தவன் எங்க இருக்குன்னா அக்கினியில வெந்து போகிற மாதிரி உடம்புலலாம் அவனால உடம்புல தாங்க முடியல, அந்த வலி, தாகம் எடுக்குது, கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட எல்லாம் கேட்கிறான். அப்போ ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, பழைய ஏற்பாடுல மரித்தவங்க அவங்களோட ஆத்மால ஒரு மண்டலத்துல போய் சேருது. ஆதியாகமம் 25வது அதிகாரம் வசனம் 8 நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏசப்பா போலத்தான். நீங்க பாருங்க, ஆபிரகாம் கேவ் அப் த கோஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஏசப்பா சிலுவையில் என்ன பண்ணாரு, பிதாவே உன் கையில என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு. அதே போலதான் ஆபிரகாமும் அவருடைய ஆவியை ஒப்புவித்து அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமுடைய சரீரம் அடக்க பண்ணப்பட்டது. அப்ப ஆபிரகாம் எங்க போய் சேர்ந்தாருனாக்கா, ஆபிரகாம் வந்து ஒரு மண்டலத்துல போய் சேர்ந்தாராம். ஃபர்ஸ்ட் பரலோகம், ஆவிக்குரிய உலகம், பரலோகத்தின் மண்டலம், அதுக்கப்புறம் தான் இன்டர்மீடியட் பிளேஸ். அப்போ இன்டர்மீடியட்ன்ற ஒரு மண்டலத்தில் தான் ஆபிரகாம் போய் சேர்ந்தாராம். அங்கே போய் சேர்ந்தனால தான் மரித்து போனவங்க பழைய ஏற்பாடுல எல்லாருமே ஆபிரகாம் மடியில் போய் உட்காந்து அங்கே ரெஸ்ட் எடுத்துனுக்குறாங்களாம். அப்போ அந்த பேரடைஸு அப்படின்னு சொல்கிறவங்க பரதேசி, பரலோகத்து வாசல், அப்போ அங்கே இல்லையா? புதிய ஏற்பாடுல இயேசு நமக்காய் மரித்து உயிர் தெரிந்து அதுக்கப்புறம் தான் கீழே காவல் உள்ள ஆவிங்களுக்கு பிரசங்கம் பண்ணி அவர்களை கொண்டு போய் ஆண்டவர் பரலோகத்தின் வாசல்ல பரதேசில வச்சாராம். அப்போ எங்க இருந்தாங்கன்னா இன்டர்மீடியட் என்ற பிளேஸ் இருந்த பரிசுத்தமான்கள் இறந்து போனாங்க பாரு, அவங்களை தூக்கின்னு போயிட்டு ஆண்டவர் எங்க வச்சாராம்? பரதேசில வச்சாராம். அதனால தான் பாருங்க, பரலோகத்துக்கு நரகத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. எல்லாம் என்ன சொல்றீங்கன்னாக்கா, நரகம் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும், ரொம்ப அனலா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நெருப்பு எப்படி இருக்குன்னா சுடர்கள்லாம் இருக்கும், த ஃப்ளேம்ஸ் ஆஃப் ஃபயர். அதில் எப்பயுமே அதுக்குள்ளே போனாலே மனுஷனால் இருக்கவே முடியாது, அவ்வளோ நரக வேதனை அங்கே, அந்த மாதிரி வழி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நரகத்தை விட ரொம்ப ஹாட்டானது எது தெரியுமாங்க? பரலோகம். ஏன் பரலோகம் சொல்கிறேன்னா, த காட் இஸ் எ கன்சூமிங் ஃபயர், தேவன் பட்சிக்கிற அக்கினி. அப்போது பரலோகத்தில் இருக்கிற அக்கினி பயங்கரமானதான். நீங்க ஹெல்ல பாக்குறீங்க, ஃபயர், த ஃப்ளேம்ஸ் ஆஃப் ஃபயர், சுடர்கள். அந்த நெருப்பை விட பரலோகத்தில் இருக்கிற அக்கினி ரொம்ப ஃபயரா இருக்குமா, ரொம்ப பயங்கரமா இருக்குமா, ரொம்ப ஹாட்டா இருக்குமா அந்த நெருப்பு. அப்போ அதுல செத்துருவாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் உடம்பெல்லாம் வெந்து போகும், கதறுவாங்க, சாக மாட்டாங்க, அவங்க வாழ முடியாது. அந்த இடத்துல உடம்புல ஃபுல்லாக அக்கினி இருக்கும், அவங்களால தாங்கவும் முடியாது அந்த இடத்துல, அந்த மாதிரி ஒரு கொடுமை இருக்கும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற அக்கினி நம்மளை சாக அடிக்காதுங்க, நம்மளை வாழ வைக்கும்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. ஆண்டருக்குள்ள புதுசா ரட்சிக்கப்பட்டதுனவே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டருக்குள்ள வளர வளர நீங்க ஒன்று சொல்லுவீங்க, ஆண்டவரே உன் அக்கினி என் மேல ஊற்றுங்க, உங்களோட அக்கினி என்னை ஊற்றுங்க, உன் அக்கினினால என்னை பரிசுத்தமாக்குங்க, உங்களோட அக்கினினால என்னை சுத்திகரிங்க. அப்போ இந்த அக்கினியை கேட்கிறோமே, அப்போ பரலோகத்தில் இருக்கிற அக்கினி வந்தா நம்ம செத்து போயிட்டோமா? கிடையாது. நம்மளை பியூரிஃபை பண்ணுது, நம்மள பரிசுத்தமாகுது, நம்மளை அது வேற மாதிரி கொண்டு போகுது. நம்மள எப்படின்னாக்கா தீர்க்கதரிசனம் சொல்ல வைக்குது, நிறைய அதிசயங்களை செய்ய வைக்குது. ஏன்னா பரலோகத்துல இருக்கிற அக்கினி நம்மளை வாழ வைக்குது. அப்போ நரகத்துல இருக்கிற அக்கினி நம்மளை வாழ வைக்காதுங்க, அது சுட்டே இருக்கு எப்பயுமே. அதனால்தான் யோனா 2ஆவது அதிகாரத்துல வசனம் 1லேருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா 6வது வசனத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்போ யோனாவை மீன் மெழுகிச்சு இல்லையா, இப்போ மீன் வயிற்றில் தான் யோனா இருக்கிறாரு. அங்க யோனா சொல்றாரு, நான் நரகத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு 6வது வசனத்துல. ஐ எம் இன் த ஹெல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நரகத்துக்குள்ள என்ன இருக்குதுனாக்கா, பிரிசன் இருக்குது, சிறைச்சாலைகள் இருக்குது, குழி இருக்குது, குழி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆழமானது ஒன்று இருக்குதான், அது ரொம்ப ஆழமானது, உள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குமா அந்த இடம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிரேவ் இருக்குதான், பிரேத குழிகள் இருக்குதான். அப்போ நரகத்துல உள்ள இவ்வளவு காரியங்கள் உள்ள இருக்குதுன்ட்டு அந்த யோனா புஸ்தகத்துல நம்ம பார்க்க முடியும். நீங்க இந்த ஆதியாகமம் 25வது அதிகாரத்துல 8வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, ஆபிரகாம் மரித்ததனுமே தன்னுடைய ஜனங்களோடு போய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. யாரோட? ஜனங்களோடு போய் சேர்ந்தாராம். அப்போ பழைய ஏற்பாடுல மரித்தவர்களும் அவங்க இருந்த இடம், அவங்களுடைய ஆத்மா பரதேசி கிடையாது, தேர் இஸ் நோ பாரடைஸ். அப்போ எங்க போய் சேர்ந்தாங்கன்னா இன்டர்மீடியட் பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு மண்டலம், அந்த மண்டலத்தில் தான் இருந்தாங்களாம். அதனால தான் ஆபிரகாம் சொல்றாரு, நான் என்னுடைய ஜனங்களோட போய் நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றாருங்க. அதனால தான் புதிய ஏற்பாடுல இப்போ அவங்களாம் எங்க இருக்கிறாங்கன்னா பாரடைஸ்ல இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு பரதேசியை உருவாக்கி அதுக்குள்ள கொண்டு போய் வச்சாரு. அது எங்க இருக்குன்னா பரலோகத்தின் வாசல்ல இருக்குது. இப்ப ஆபிரகாம் உட்காந்துக்கிறாரு பரலோகத்தின் வாசல்ல, பாரடைஸ்ல. இப்ப யார் மரித்தாலும் அவங்களுடைய ஆத்ம நேரம் ஆபிரகாம் மடியில உட்காந்து தான், அதுக்கப்புறம் தான் நம்ம இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம கடந்து போவோம். இப்போ ரோமன் கேத்தலிக் பாத்துக்கிறீங்களா, இந்த ஆர்சி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனுஷன் இறந்துமே அவங்க ஆத்மா பிரகரட்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் சேருது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு ரோமன் கேத்தலிக்கு தெரியுது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ற இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள உண்மையான சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு நடக்கிற உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க, ஒரு சர்ச்சுக்கு, சாட்சி கேளுங்க. அப்போ இந்த டிபிஎம் சிபிஎம் அவங்க தான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவாங்கன்னு இல்லை, பெண்டகோஸ்டல் சபைங்களுக்கு கூட ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாங்க சில சபைகள். ஒரு இடத்துக்கு நான் போயிருந்த, ஒரு சபைக்கு போயிருக்கும்போது அவங்க பிசாசை ஓட்டுறாங்க. எப்படி ஓட்டுறாங்கன்னா, தண்ணி எடுத்து அடிக்கிறாங்க இயேசுவின் ரத்தம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிசாசு ஓடுது, அந்த உடம்பு விட்டு போகுது. அப்போ அதை பார்த்துட்டு சில பேர் என்னன்றாங்க, தண்ணிக்குள்ள மெர்மைட் ஸ்பிரிட் இருக்குதே, தண்ணிக்குள்ள பிசாசு இருக்குதே, அப்போ தண்ணி, இந்த பிசாசு இருக்கிற தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணி பிசாசை துரத்துறாங்களே, இது நியாயமா? பிசாசு ஏன் தண்ணியில துரத்தணும் அப்படின்னு கேள்வி கேட்குற ஆட்களும் உண்டு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சில சபைகளுக்குள்ள எண்ணெய் எடுத்து பூசி பிசாசை துரத்துவாங்க, இல்லைன்னா எண்ணெய் எடுத்து வாயில ஊற்றி பிசாசை துரத்துவாங்க. அதுக்கு சில பேர் குறை சொல்றாங்க, என்ன தெரியுங்களாங்க, ஐயோயோ மந்திரவாதிங்க கூட எண்ணெய் யூஸ் பண்றாங்க, அப்ப இவங்களும் மந்திரவாதிக்கு தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறை பேசுற ஆட்களும் இருக்கிறாங்க. நாங்கள் இன்னொன்று சொல்லணும்னாக்கா, ஜூடிஸ் இருக்குது இல்லையா, ஜூடிசம் யூதர்களும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிசாசை துரத்துறதுக்கே சில கிளாஸுங்க இருக்குதான். அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அதை கற்றுக்கொண்டா தான் பிசாசு என்ன பண்ண முடியும், துரத்த முடியுமா. அதனால தான் ஏசப்பா ஊழியம் செய்யும் போது பிசாசை துரத்தும் போது அங்க இருக்கிறவங்க யூதருங்க சொன்னாங்க, மத்திய 12:27 இவர் பிசாசின் மகன், அதனால தான் பிசாசின் மகன் பிசாசை துரத்துறான் அப்படின்ட்டு ஏசப்பாவை அப்படி கேவலமா பேசுறாங்க. ஆண்டவரே கேவலமா பேசும்போது உங்களை பேச மாட்டாங்களாங்க? இப்போ நானே கேண்டில் சர்வீஸ் வச்சேன், சால்ட் சர்வீஸ் வச்சேன், ஆயில் சர்வீஸ் வச்சேன், வாட்டர் சர்வீஸும் வச்சேன். நான் தண்ணி அந்த வார்த்தைகளை குறித்து நான் பேசினேன். என்னைய குறை பேசுனாங்க. ஏங்க, ஆண்டவரே குறை பேசும்போது உன்னைய குறை பேச மாட்டாங்களா? ஜனங்களுக்கு தேவை விடுதலை, ஆனா அது இயேசுவின் நாமத்தினால தான் நடக்கும். இப்போ பாருங்க, ஏன் இது நான் சொல்ல வரேன், அவங்களுக்கு தெரியுது இதை யூஸ் பண்ணி இயேசுவின் ரத்தம் சொன்னா அது பிசாசு ஓடுதுன்னு சொல்லி. பிசாசுக்கு தெரியுது அந்த ஆயுதம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேங்க, பிசாசானும் 1000 குற்றங்களை சொல்லுவான், 1000 குறை பேசுவான். இன்னைக்கு உன்னை பார்த்து 1000 குறைங்களை பேசுறாங்களா, 1000 உன்னுடைய விஷயங்களை குறித்து வச்சு பழைய கதைகளை பேசுறாங்களா, நீங்க புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்துட்டு நீ அப்போ பாவம் செய்ததெல்லாம் எடுத்து பேசுறாங்களா, குறை பேசுறாங்களா, அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான். ஏன்னா பேசிக்கொண்டே தான் இருப்பான், அவனோட வேலையை அதைத்தான். ஏசப்பாவே பிசாசுங்களை துரத்தும் போது பிசாசின் மகன்னு சொல்லிட்டாங்களே, நம்மள சொல்ல மாட்டாங்களா? பாருங்க, நல்லா கவனிங்க. இன்னொரு விஷயத்த சொல்றேன், கவனிங்க. அசுத்தாவி எப்படி உருவாக்கப்படுது?
எப்படி அசுத்தாவி வருது அப்படின்னாக்கா, இப்போ உலகம் பிரகாரப்படி வாழ்ந்துடுறேன். இப்போ நான் உலகம் பிரகாரப்படி வாழ்ந்துட்டு நான் இறந்ததுனுமே என்னுடைய சரீரம் மண்ணுக்கு பொதிச்சிடறாங்க. ஏன்னா மண்ணுக்கு சொந்தம், மண்ணால் எடுத்து தான் என் சரீரம் படிச்சது. ஆவி தேவனுடையது, தேவன்கிட்ட போயிடுது. அப்போ ஆத்மா வந்து நிற்கிது. இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, நான் உலகம் பிரகாரப்படி வாழ்ந்ததுனால இந்த பூமியில் என்ன பண்றான், கைவிடப்படுகிறார். என்னுடைய ஆத்மா கைவிடப்பட்டதுமே ஆத்மா அங்கங்க தெரியுது. தேவதூதன் வந்தவனு என்னுடைய ஆத்மா கொண்டு போக மாட்டான். ஏன்னா நான் உலகம் பிரகாரப்படி வாழ்ந்தேன், அதனால அவன் என்ன கொண்டு போகல. இப்ப கைவிடப்பட்டதுனால என்னோட ஆத்மா என்ன பண்ணுது, அங்க இங்கன்னு சுத்துது. அப்படி இப்படின்னு சுத்துறதுனால தான் என்னோட ஆத்மா என்னவா மாறுதுன்னா, அன்கிளீன் ஸ்பிரிட் அண்ட் ஈவல் ஸ்பிரிட், அசுத்தாவிகளாய் மாறுது. இதனால்தான் பாருங்க, ஒரு இடத்துல நான் பிசாசு ஓட்டினுக்கும் போது ஒரு அம்மாவுக்கு நான் கேட்குறேன், நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் இவங்களுடைய அம்மா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுது. அப்போ நான் கேட்குறேன், அந்த வயசான அம்மா வந்து செத்துட்டு அவங்க பொண்ணுக்குள்ள உடம்புல வந்து வந்துட்டுக்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், எந்த வருஷத்துல நீ செத்த, எந்த நாளில் செத்த? கரெக்டாக தெளிவாக சொல்லுது, இந்த வருஷத்துல இந்த நாளில் நான் செத்தேன், நான் இப்படி தான் செத்தேன்னு சொல்லுது. அவங்க வீட்டில் சுற்றி இருக்கிறவங்களாம் ஆமான்னு கரெக்டாக சொல்கிறாங்க. அப்போ எப்படி அவங்க செத்தவங்க எப்படி இவங்க உடம்புல வந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா, கைவிடப்பட்டு இருக்கிறாங்க. அந்த ஆத்மா உலகம் பிரகாரப்படி வாழ்ந்ததுனால, கைவிடப்பட்டதுனால, அது அங்கே இங்கன்னு தெரியாதனால உடம்பை தேடி கரெக்டாக எது யூஸ் பண்ணுமோ. இப்போ பாருங்க, ஆண்டவர் தேடாத பிள்ளைங்களை தான் அதை அட்டாக் பண்ணுது. அப்போ அவங்களை அட்டாக் பண்ணி அவங்களுக்குள்ள இருந்தனால இந்த ஸ்பிரிட் பேச ஆரம்பிச்சு. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாருங்க. அதனால தான் இன்னைக்கு ஏன் எல்லாரும் அசுத்தாவி, சில பேர் அசுத்தாவி துரத்துறோன்றாங்களே, அந்த ஆவி எப்படி உருவாக்கப்படுறதுன்னு யாருக்கும் தெரியாது. சங்கீதம் 13வது அதிகாரம் வசனம் 1-3 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, மரணம்னா எப்படி தெரியுங்களாங்க, இப்போ ரொம்ப டயர்டாயிட்டு அப்படியே ஒரு தலை உறங்கி இப்படி தூங்குறீங்க பாருங்க, அதுக்கு அப்படிதான் நம்ம சாகுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் மரணம். பரலோகத்துல டைம்லாம் கிடையாது, டே டைம்லாம் கிடையாது, பூமியில் மட்டும்தான் டே டைம். ஏன்னா ஆண்டவர் சூரியன் சந்திரன் படித்தது அப்புறம் தான் இது சாயங்காலம், இது காலையில், இது ஒரு நாள், இது 2 நாள், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் டைம் இந்த பூமியில். ஆனால் பரலோகத்தில் டைம் கிடையாது. மத்திய 10வது அதிகாரம் வசனம் 28 நீ பார்த்தீங்கன்னாக்கா, நாம் இறந்ததுமே, மறுபடியும் சொல்கிறேங்க, நாம் இறந்ததுமே நம்முடைய சரீரம் மண்ணுக்கு போயிடுது, அதை தான் புதைக்கிறாங்க கல்லறையில். நம்முடைய ஆவி தேவனோடது, தேவன்கிட்ட போய் சேருது. ஏன்னா தேவன்கிட்ட போய் சேருதுன்னா, தேவன் ஆவியை பட்டிக்கல, இருந்த ஆவி ஏற்கனவே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஆத்மா எங்க போகுது அப்படின்னா, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரை தேடி வந்து நிறைய விஷயத்துல ஆண்டவரை தேடி பிடிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் கர்த்தரை விட்டு போய் நீங்க கைவிடப்படுவீங்க அந்த மாதிரி டைம்ல. அப்போ உங்க ஆத்மா எங்க போகுதுன்னா, அது கண்டிப்பா அசுத்தாவியா மாறி நரகத்துக்கு போகுது. அதனால தான் நீங்க ஆவிக்குரிய, இந்த உயிரோடு இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வாழணும். வாழ்ந்தா மட்டும்தாங்க, நாம் இறந்துமே நம்ம ஆத்மா வெளியே வரும்போது தேவதூதன் வந்து நம்மளை கொண்டு போயிடுவான். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழலைன்னா உன் ஆத்மா கைவிடப்படும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிங்க வாழுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கணும், சபைக்கு வந்து அவருடைய வார்த்தை கேட்கணும். எனக்கு அற்புதம் செய்கிறாரோ இல்லையோ, என்னை உயிரோடு வச்சிருக்கிறது இந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையை நீங்கள் தேடணும், அந்த வார்த்தையை கேட்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் என்ன கொடுத்துருக்கு, அந்நிய பாஷைகளை கொடுத்தார். நீங்கள் தேவனோடு கனெக்ட் ஆகிறதுக்கு, நீங்கள் பிதாவாகிய தேவனோடு பேசுறதுக்கும், இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஃபெலோஷிப் ஐக்கியத்தை வைக்கிறதுக்கும், ஆவியானருக்குள்ள ஒரு ஐக்கியத்தை வைக்கிறதுக்கும், அதனால தாங்க அந்நிய பாஷைகளை கொடுத்தார். இதை பெற்றுக்கொண்டு நீங்கள் தினமும் அந்நிய பாஷை பேசுங்க, தினமும் வேதத்தை வாசிங்க, வாரம் சபைக்கு அந்த வார்த்தை கேளுங்க. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது, இப்படி நீங்கள் வாழும்போது, நாம் மறித்ததுமே நம்முடைய ஆத்மா வெளியே வந்ததுமே தேவதூதன் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு நம்மளை கொண்டு போயிடுவான். நீங்க இல்லை உலகம் பிரகாரப்படி வாழ்ந்து பொருளாசை இச்சைகளுக்குள்ள இருந்து அப்படி வாழ்ந்து இப்படி வாழ்ந்து நீங்க இருந்தீங்கன்னாக்கா, உங்க ஆத்மா கைவிடப்படும். என்னதான் ஏசப்பான்னு கதறினாலும் உங்க ஆத்மா கைவிடப்படும். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 12-17 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, யூ ஷுட் கில் த ஃபிளஷ் நாட் த பிளட். உன் மாம்சத்தை கொல்லணும், உன் சரீரத்தை இல்லைன்றாரு. ஏன்னா சரீரத்துல பாவம் இல்லை, மாம்சத்துக்குள்ள தான் என்ன இருக்குது, பாவம் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க, இப்போ நமக்குள்ள சரீரம் இருக்குதா, இந்த சரீரத்துக்குள்ள என்ன இல்லை, பாவம் இல்லை. ஆனா நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற இந்த மாம்சத்துக்குள்ள என்ன இருக்குது, ஃபிளஷுக்குள்ள பாவம் இருக்குதுன்னு சொல்றாரு. இப்போ இயேசுவானவர் நம்மளை போல அவர் பிறந்தார் இல்லையா, அவரும் 100% மனுஷனாய் பிறந்தார். அப்போ அவருடைய சரீரத்துக்குள்ள என்ன இல்லை, பாவம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய சரீரத்துல பாவம் இல்லை, ஏசப்பாவுடைய சரீரத்துலயும் பாவம் இல்லை. ஆனா நமக்குள்ள மாம்சத்துல பாவம் இருக்குது, அவருக்குள்ள என்ன இல்லை, பாவம் இல்லை. ஏன்னா அவருக்கு மாம்சம் இல்லை, நமக்கு தான் மாம்சம் இருக்குது.
அதனால தான் இயேசு ஒரு பாவம் அறியாதவர்னு வசனம் சொல்லப்படுது. அப்போ ஏசப்பா அதனால தான் பாவம் என்ன பண்ணல, செய்யல. இப்போ ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏவாள் பாவம் செய்தா. பாவம் செய்ததுக்கு அப்புறம் ஏவாள் அந்த கனியை புசித்து யாருக்கு கொடுத்தது? ஆதாமுக்கு. 1 தீமோத்தேயு 2:14 நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே ஏன் பாவம் செய்யுதுன்னு கேட்கும்போது, ஆண்டவர் நீங்க கொடுத்தீங்களே ஏவாளை, அவ தான் பாவம் செய்தா. அந்த பழி அப்படியே போடுறாரு பாருங்க. எபிரேயர் 4:15 நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பிரதான ஆசிரியர்களும் பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய எல்லா பாவத்தையும் அவங்க ஆட்டை பலியிடுவாங்க. அதே காட்டிலும் அவங்களோட மாம்சம் இருக்குது இல்லையா, அந்த மாம்சம் அவங்களுக்கு அடிக்கடி சில நேரத்தில் பாவத்தை தோண்டிவிடும். ஆனா பிரதான ஆசிரியராக ஒருத்தர் நமக்காய் பிறந்தார். அவருக்குள்ள மாம்சம் இல்லை, ஆனா அவருக்குள்ள பாவமே இல்லை. பழைய ஏற்பாடுல பிரதான ஆசிரியர்களுக்கெல்லாம் மாம்சம் இருந்துச்சு. சில நேரத்தில் அவங்க பாவம் செய்தாங்க. பிரதான ஆசிரியராக இயேசு வந்தவர், அவருக்குள்ள மாம்சம் இல்லாதனால அவர் பாவம் செய்யல. அதனாலதான் யாக்கோபு 1:13 சொல்லுது, ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணுவாராம். எப்படி டெஸ்ட் பண்ணுவார்னா, நீங்க விசுவாசத்துல வளர்றதுக்கு, அவருக்குள்ள நீங்க வளர்றதுக்காக தான் உன்னை டெஸ்ட் பண்ணுவார், உன்னை சோதிப்பார். ஆனா பிசாசு உன்னை டெம்ப்ட் பண்ணுவான். சுய இச்சைகளை கொண்டு வருவான், லஸ்ட்டுங்களை, உலகத்தின் ஆசைகளை கொண்டு வருவான். உலகத்தின் பாவம் எல்லாம் தவறானது உனக்கு காட்டுவான். சில விஷயங்கள் எல்லாம் நீ தவறான வழிக்கு உன்னை கொண்டு போவான். இந்த சோதனை சாத்தான் கொடுப்பான். ஆனா ஆண்டவர் உன்னை டெஸ்ட் பண்றது எப்படி தெரியுங்களா? அவர் கொடுக்குற சோதனை தெரியுங்களாங்க, உங்களை பூஸ்ட் பண்ண உங்களுடைய விசுவாசம். இன்னைக்கு எல்லாருமே என்னன்றாங்கன்னா, சில வாலிபர்கள் சொல்றாங்க, நிறைய வாலிபர்கள் சொல்றாங்க என்கிட்ட, ஆண்டவர் என்னை இந்த சோதனையில எனக்கு வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாரு, எனக்கு அடிக்கடிக்கு இச்சைகள் வருது, எனக்கு அடிக்கடிக்கு பொருளாசைகள் வருது, இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆனா ஆண்டவர் என்னை விடுதலை செய்வாங்க, என்ன ஆண்டவர் சோதிக்கிற ரீதியில ஆண்டவர் என்னை டெஸ்ட் பண்றாரு. இல்லைங்க, ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவாரு, சாத்தான் தான் டெம்ப்ட் பண்ணுவான். அவன் தான் உன்னை பாவத்தில் விழுத்துறதுக்கு உனக்கு இந்த ஆசைகளை கொண்டு வருவான். அதனால ஜாக்கிரதையா இருங்க. அதனால தான் மத்தேயு 4வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுத்தர்றாரு. அது மாத்திரம் இல்லை, ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்ததுனுமே ஆவியானவர் கொண்டு போனார் வனாந்தரத்துக்கு ஏசப்பாவை. அந்த இடத்துல பிசாசுனால சோதிக்கப்பட்டார். ஆனா சோதனை பிசாசு கொடுத்தாலும் ஆண்டவர் பாவம் செய்யலையே. மாம்சம் இருந்தா தானே நாங்கள் பாவம் செய்ய முடியும். ஏசப்பா கூட தான் மாம்சம் இல்லையே. சரீரத்துல பாவம் இல்லை. நம்ம பிறந்ததுமே நம்ம சரீரத்துல கூட பாவம் இல்லை. மாம்சத்துக்குள்ள தான் இச்சை வருது, மாம்சத்துக்குள்ள தான் கோபம் வருது, மாம்சத்துக்குள்ள தான் இந்த உலகத்தின் ஆசைகள் வருது. அதனால தான் ரோமர் 8 சொல்றாரு, மாம்சத்தை கொல்ல வேணும்ன்றார் ஆண்டவர். உன் சரீரம் இல்லை, உன் சரீரத்தை குறித்து அவர் பார்க்கறது இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குறாரு சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும். உங்க மாம்சத்தை கொல்லணும்ன்றாரு, சரீரத்தை இல்லை. ஏன்னா சரீரத்துக்குள்ள என்ன இல்லை, பாவம் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க யோவேல் 2:28 நீங்க பாருங்க, பெரிய வெளிப்பாடு. அப்போஸ்தலர் 2:17 சேம் அதே வசனம் தான் இருக்கும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர் சரீரத்தில் ஊற்றுவேன்னு சொல்ல, உன் ஆத்மால ஊற்றுவேன்னு சொல்ல, உன்னுடைய ஆவியில ஊற்றுவேன்னு சொல்ல, உன்னுடைய மாம்சத்துல தான் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. ஏன் மாம்சம் சாகணும்? மாம்சம் செத்தாதான் நீங்க தீர்க்கதரிசனத்தை பேச முடியும். உன் மாம்சம் சாகணும். அதனால தான் சொல்ல, நீ சாகணும், உன்னை கொல்ல வேணும்ன்றார் ஆண்டவர். அதனால இயேசுக்குள்ள என்ன இல்லை, மாம்சம் இல்லை. அதனால தான் அவருக்குள்ள பாவம் இல்லை. நமக்குள்ள மாம்சம் இருக்கிறதுனால, அதனால தான் நமக்குள்ள இருக்கிற பாவத்தை போக்குறதுக்காக தான் ஆவியை ஊற்றுறார் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா, உன் மாம்சத்துல இருக்கிற இச்சைகளும், உன் மாம்சத்துல இருக்கிற கோபங்களும், உன் மாம்சத்துல இருக்கிற பாவங்களும், உன் மாம்சத்துல இருக்கிற உலகத்தின் ஆசைகளும் அது கொல்லப்படும். அதனால தான் ஆவி ஊற்றப்படணும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, பைபிள் என்ன சொல்றதுன்னா, ஆண்டவர் நான் சிறகமும் நீங்க பிறகுமும் அப்படின்னு சொல்றோம். நான் சிறகமும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களாங்க? உங்களுடைய மாம்சம் கொல்லப்படுது, ஆண்டவர் பெரியவர், உங்க ஆவியை எனக்குள்ள ஊற்றப்படட்ட ஆண்டவரே அப்படின்னு தான் அந்த வார்த்தை சொல்லப்படுது. நீங்க பாருங்க, ஆண்டவரோட சீஷருங்க இருந்தாங்க இல்லையா? அப்போ சீஷருங்க இருக்கும்போது எப்பயுமே அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி. நான் தான் பெரிய ஆள், நீங்க தான் பெரிய ஆளு, நான் தான் என் அப்பாவுடைய வலது பாசில் உட்காருவேன், நான் தான் லெஃப்ட் சைடில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே போட்டி, அவங்களுக்குள்ள பிரச்சனை. இன்னொன்று, அவங்களுக்கு ஏதாவது அவமானம் வந்துச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது, அதை நினைச்சுன்னே கவலையோடு உட்காந்துப்பாங்க. ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்து ஏறி போனதுனுமே அந்த இடத்துல 50வது நாள் பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவங்க மாம்சத்தின் மேலே ஆவி ஊற்றினாரு. அதுக்கப்புறம் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டதுனுமே, மாம்சம் கொல்லப்பட்டதுனுமே, ஒரு நாளும் நீங்க வேதத்துல பாருங்க, சீஷருங்க கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை, ஆண்டவரே என்னை இப்படி பண்றாங்க, ஆண்டவரே என்னை இப்படி அவமானப்படுத்துறாங்க, என்னை காசிப் பேசுறாங்க, என்னை கேவலமா பேசுறாங்க, சொல்லவே இல்லை. இன்னைக்கு நீங்க ஏன் உக்கான்னு பாருங்க, நல்லா ஜபம் பண்றீங்க,
நல்ல வேதத்தை வாசிக்கிறீங்க. ஆனாலும் சில நேரத்தில் நீங்களும் ஆண்டவர்கிட்ட புலம்புறீங்க, எனக்கே இன்னும் ஹெல்ப் பண்ணல ஆண்டவரே. நான் வாரம் சபைக்கு வர என்னை கேட்குறாங்க, நீ சர்ச்சுக்கு போறிய உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு. வாரம் நான் காணிக்க கொடுக்குறேன் எவ்ரி மந்த். நான் இவ்வளோ நான் செய்கிறேன், தேவாலயத்துக்கு அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், ஊழியக்காரங்களை கனப்படுத்துகிறேன், ஊழியக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக நான் காணிக்க தரேன். இதெல்லாம் பண்ணி என் குடும்பத்துல ஏன் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளோ சோதனை? அது தாங்க சொல்கிறேன். ஆண்டவர் மாம்சமா நீ அவர் மேலே நான் ஆவி ஊற்றுவேன்னு. உங்கள் மாம்சம் எப்போ கொல்லப்படுதோ அப்போ தாங்க உனக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியும். அவர் மாம்சமான யார் மேல தான் ஆவி ஊற்றமனாரு, சரீரத்துலயும் ஆத்மாக்குள்ளேயும் ஆவிக்குள்ள சொல்லுங்க. உன் மாம்சத்துக்குள்ள தான் இவ்வளவு பெரிய பாவங்கள் இருக்குது. அதனால தான் சீஷருங்க ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ணல. எப்போ அவங்க ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம். எப்போ நீங்க ஆவியை பெற்றுக்கொள்கிறீங்களோ, உன் மாம்சத்துக்குள்ள எப்போ ஆவி ஊற்றப்படுதோ நிச்சயமா அந்த பாவங்களை நீ செய்ய மாட்டீங்க. ஆண்டவரே நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. அவர் தினமும் நீங்க தொழுது கொள்ளுவீங்க, தினமும் நீங்க தொழுது கொள். அதான் பேதர் அந்நிய பாஷையில பேசினுக்கும் போது ஒருத்த சொல்றான், குடிச்சிட்டு பேசினுக்கிறாங்க. பேதர் சொல்றாரு, 9 மணிக்கு எதிராக ஒயின் ஷாப் தந்துருக்குது, குடிச்சிட்டு பேசுறேன்னு சொல்றேன்ட்டு. இதுக்கு முன்னே சொல்லியிருந்தா பேதர் உக்காந்து அழுந்திருப்பாரு, என்ன இப்படி சொல்லிட்டாங்க ஆண்டவர்னு. ஆனா பேதர் பதிலடி கொடுக்குறாரு, வார்த்தையினால பேசுறாரு. அப்போ மாம்சத்துக்குள்ள ஆவி ஊற்றப்பட்ட அந்நிய பாஷையில பேசுனதுனால பேதர் காதல போட்டுக்கல, பதில் கொடுக்குறாரு. யார் என்ன பேசினாலும் பதில் கொடுக்கறது கற்றுக்கொள்ளுங்க. வார்த்தை மூலியமா பேசுறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. உக்காந்து அழுவாதீங்க, இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்கன்னு, சின்ன குழந்தைங்க மாதிரி அழுவாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு பாருங்க, சில விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சபையில நான் இனியிலேருந்து நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ போறேன்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு 2 வாரம் நல்லா வாழ்வாங்க. ஆண்டவரே நான் போனோகிராஃபிக் பார்க்க மாட்டேன், நான் ஆபாச படங்களை பார்க்க மாட்டேன், நான் உன்னுடைய சமூகத்தில் இருப்பேன், நான் பாவத்தை நான் பார்க்க மாட்டேன், இச்சைகளை பார்க்க மாட்டேன்னு ஒரு 2 மாதம் பொறுத்து நீங்கள் அப்படி வாழ்ந்துருவீங்க. ஓகே, ஆண்டுக்குள்ள வாங்க. ஆனால் 3ஆவது மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த நேரத்தில் தான் ஆபாச படங்கள் வரும், அந்த நேரத்தில் ஆபாச ஃபோட்டோஸுங்க வரும். அதை பார்த்ததுமே உடனே டெம்ட் ஆகிடுவீங்க. 2 மாதம் காத்துன்னு நீங்கள் 2 மாதம் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு பரிசுத்தமாக இருந்தீங்க. ஆனால் 3ஆவது மாதத்தில் மொபைல் அது வந்ததுனுமே சடனாக இந்த என்ன ஆயிடுதுனாக்கா இச்சையில் விழ ஆரம்பிச்சிடுறீங்க, உலகம் பிறபடி விழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்னா உன் மாம்சம் இன்னும் கொல்லப்படலை. அதனால தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுனுமே பரிசுத்தாவியனும் உனக்குள்ள வந்துட்டார். அவர் வந்தவர், அவர் நமக்காக ஒன்று கொடுத்தார், அதுதான் அந்நிய பாஷை. அதனால தான் நீங்க கேளுங்க, ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே என் மாம்சத்துக்குள்ள உம்முடைய ஆவியை ஊற்றுங்க சொல்லும் போது அந்த ஆவி ஊற்றப்படும் போது அந்நிய பாஷையில் நிரம்புவீங்க. அப்போது உன் மாம்சம் கொல்லப்படும். உன் மாம்சத்தில் இருக்கிற கோபம், உன் மாம்சத்துக்குள்ள இருக்கிற இச்சை, யார் என்ன பேசினாலும் காதுல போட்டுக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஊழிய செய்து கொண்டே இருப்பீங்க. தேவாலயத்துக்கு வரீங்களா, சாட்சியா வாழ்வீங்க. அப்போ உங்க மாம்சமான யார் மேலே என் ஆவியே ஊற்றுவேன்னு சொல்றாருங்க. உங்க ஆவி ஊற்றப்படணுங்க மாம்சத்துல. அதுதான் மரணம். இந்த மரணம் உங்களுக்கு வரணும். நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்களா? இந்த சத்தியத்தை கேட்டீங்களா? நிச்சயமா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேங்க. இப்போ கூட உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஓடலாம், என் வாழ்க்கை இன்னும் மாறாத இருக்குது. இந்த வீடியோ பார்த்துனுக்கும் போதே உனக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நான் ஏன் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழலை? ஒரே ஒரு வழி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. மாம்சமான யார் மேலே என் ஆவி ஊற்றுவேன்னு. உன் மாம்சத்துக்குள்ள ஆவி ஏன் ஊற்றுறாருன்னா, உன் ஃப்ளஷ் சாகணும், உன் மாம்சம் கொல்லப்படணும். ஆவியானவர் ஊற்றப்பட்டதான் உன் மாம்சம் கொல்லப்படும். அப்போதான் இச்சைக்குள்ள போக முடியாது, அப்போதான் ஆபாச படங்களை பார்க்க முடியாது, அப்போதான் உலகத்தின் ஆசைகளை போக முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுங்களுக்குள்ள 17 வயசுலயும் 20 வயசுலயும் வாலிபருங்க செத்துடுறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா உலகத்தின் ஆசை ரொம்ப அதிகமாக வரும்போது அவங்க ஆயுசு நாட்கள் கம்மியாயிடும், அவங்க கண்டிப்பாக சாகுவாங்க. அதனால தான் உலகத்தின் ஆசைகளை வெறுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கேளுங்க. இந்த பூமியில் உயிரோடு இருக்கும்போது உன்னோட விதி, உன்னுடைய ஆசீர்வாதங்கள், உன்னுடைய ஆண்டவர் பொசிஷன், உனக்கு வச்சிருக்கிற ப்ராஸ்பரிட்டி, உனக்கு வச்சிருக்கிற ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங் எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்தில் வச்சிருக்கிறார். ஆவியானருக்குள்ள நிரப்பப்படுங்க, உங்கள் மாம்சம் கொல்லப்படும். ஆவின் உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க.